கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலை மன்னா. நீ ஒரு யோனாவாய் இருக்கிறாயா? யோனா விண்ணப்பம் பண்ணி, நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர் என்றான். யோனா 2:1-2. இங்கு யோனா முதல் முறையாக ஜெபிப்பதை நாம் காண்கிறோம். அந்நாட்களில் கடற்பயணம் ஜீவனா மரணமா என்ற நிச்சயமற்றதாக உயிருக்கு ஆபத்தான ஒன்றாயிருந்த போதிலும் தர்ஷீஷுக்கு கப்பற்பிரயாணம் செய்ய தீர்மானிக்கும் முன் அவன் ஜெபிக்கவில்லை. கப்பல் பெரிய கொந்தளிப்பினால் தாக்கப்பட்ட போது புறஜாதியாரான கப்பற்காரன் அனைவரும் அவரவர் தம் தம் தேவர்களை நோக்கி வேண்டுதல் செய்தபோது மெய்யான தேவனாகிய யெகோவாவை ஆராதிக்கிறவனாகிய இவன் ஜெபித்தானா? இல்லவே இல்லை. அக்கடும் கொந்தளிப்பு அவனுடைய ஆழ்ந்த நித்திரையில் நின்று அவனை எழுப்பிவிடக்கூட இல்லை. அப்பொழுது குற்றவாளியை பிடிக்கும்படியாக கப்பற்காரன் சீட்டு போட ஆரம்பித்தான். தான் பிடிபடுவான் என்றும் பயங்கரமான பின் விளைவுகளை தான் சந்திக்க நேரிடும் என்றும் யோனா அறிந்திருந்தான். ஆனால் இதுவும் கூட ஜெபிக்கும்படி அவனுடைய கடினப்பட்ட இருதயத்தை அசைக்கவில்லை. எதிர்பார்க்கப்பட்டபடியே யோனாவின் பேருக்கு சீட்டு விழுந்தது. அவன் பிடிபட்டான். யோனாவின் இருதயம் கற்பாறையை விட கடினமாயிருந்தது. விடுதலைக்காக இன்னும் கூட அவன் தேவனுடைய முகத்தை தேடவில்லை. இவை எல்லாவற்றின் மத்தியிலும் கூட தேவன் தம்முடைய இரக்கத்தினால் அவன் தன்னுடைய சுய சித்தத்தின் நிமித்தம் நீண்ட காலத்துக்கு முன் இழந்து போயிருந்த ஜப ஜீவியத்துக்கு அவனை மீண்டும் கொண்டு வர தீர்மானித்திருந்தார் போல தெரிகிறது. இப்பொழுது யோனா ஒரு பயங்கரமான மரணத்தை சந்திக்கும்படி கொந்தளிக்கும் கடலினுள் எரியப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அந்தோ பரிதாபம்! யோனா ஜெபிக்க கூடாது என்று தீர்மானித்திருந்தவன் போல் காணப்பட்டான். இந்த பிடிவாதத்தில் உள்ள பரிசுத்தவான் முடிவாக கடலினுள் தூக்கி எறியப்பட்டான். இப்பொழுது அவன் எதிர்பார்க்கக்கூடியதெல்லாம் ஒரு தண்ணீர் கல்லறையே. இப்போதாகிலும் அவன் ஜெபித்தானா? இல்லை, அவன் இன்னும் ஜெபிக்கவில்லை. எவ்வளவு பிடிவாதம்! அப்படிப்பட்ட நம்பிக்கையற்ற நிலவரத்தில் மிகவும் மோசமான ஒரு நபரும் கூட ஜெபித்திருப்பான் அல்லவா? ஆயினும் நம்முடைய தேவன் யோனாவை ஜெபம் பண்ண செய்யும்படி தாம் மேற்கொண்ட பிரயாசங்களில் அவனை பற்றி இன்னும் நம்பிக்கை இழந்து போகவில்லை. யோனாவை விழுங்கும்படி கர்த்தர் ஒரு பெரிய மீனை ஆயத்தப்படுத்தியிருந்தார். பாவம் யோனா மீனின் வயிற்றில் தான் ஏற்கனவே பாதாளத்தில் இருப்பதாக நினைத்து விட்டான் போல் தெரிகிறது. நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன் என்று அவன் கூறுகிறான். இப்பொழுதுதான் அவன் கூக்குரலிட்டு ஜெபிக்கிறான். நாம் எவ்வளவாய் சமாதானத்தை அவ்வப்போது இழந்து விடுகிறோம். நாம் எவ்வளவாய் தேவையில்லாத வேதனைகளை சுமையாக்குகிறோம். இவையெல்லாம் ஒவ்வொரு காரியத்தையும் நாம் ஜெபத்திலே தேவனிடத்தில் கொண்டு செல்லாதிருத்ததின் நிமித்தமே. அன்பான பிள்ளைகளே, உம்முடைய ஜெப ஜீவியம் எப்படி இருக்கிறது? உம்முடைய ஆதி ஜெப ஜீவியத்திற்கு நீ திரும்பி வரவில்லை எனில் அழுது ஜெபிக்க உமக்கு போதிக்கும்படி உம்மை நரகம் போன்றதொரு சூழ்நிலைக்கு தேவன் கொண்டு செல்ல வேண்டியதாயிருக்கும். சிந்திப்பீர், செயல்படுவீர். ஆமேன்.